அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய ஆரோக்கியமான 42 மூலிகைகள் சேர்ந்த ஹெல்த்தி வெயிட் லாஸ் கிட். இதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்லிம் ஃபிட் ஜூஸ். ஸ்லிம் ஃபிட் ஜூஸ்ன்றதான் அதனுடைய காலையில் 7:30க்கு குடிக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ஸோ இந்த ஸ்லிம் ஃபிட் ஜூஸில் முக்கியமாக என்ன சேர்மானங்கள், இதில் முருங்கை, இல்லை குடம்புளி, இஞ்சி, லவங்கம், சுரைக்காய் முதலான 12 மூலிகைகளுடைய ஒரு சேர்மானங்கள். அப்போ இதில் குடம்புளி எதுக்காக சேர்க்கப்பட்டிருக்கு? ஹைட்ராக்சி ஒரு ஆசிட் அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கு. அது ஃபேட்டை உடம்புல டெபாசிட் ஆகக்கூடிய தன்மையை தடுக்கக்கூடிய இயற்கையான தன்மை வாய்ந்தது. அப்போ முருங்கை எடுத்துக்கிட்டா நம்ம குளோரோஜெனிக் ஆசிட் இருந்துட்டு இருக்குது. இஞ்சி எடுத்துக்கிட்டா ஜிஞ்சிரால். இது எல்லாமே இயற்கையாக அந்த மூலிகைகள் நமக்கு தருகின்ற அற்புதமான ஆரோக்கியமான சத்துக்கள். அப்போ இதெல்லாம் வேதி வினைகள் புரிந்துதான் உடம்புல ஃபேட்டை மொபிலைஸ் பண்ண முடியாது. அதனால காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு 20 to 30 மில்லி. ஏன் சொல்றோம்னா, புதிதாக ஒருத்தர் இதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், ஸ்டொமக்கில் கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி ஆகலாம், இல்லை டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 10 to 15 மில்லி ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து எடுத்துட்டு கிராஜுவலாக அதை 20 to 30 மில்லி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணீரில் வெதுநீரில் டைல்யூட் பண்ணி குடிச்சிங்கன்னா மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். என்ன சார் பயிற்சி பண்ணுறது? நீங்க வாக் பண்ணலாம், ஜாக் பண்ணலாம், இல்லைன்னா நார்மலா நம்மளுடைய ஹேண்டை வச்சுட்டு ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான பயிற்சிகளாக இருக்கட்டும், உட்கார்ந்து ஸ்குவாட் எந்திக்கக்கூடிய பயிற்சிகளாக, உங்களுடைய தசைகள் சுருங்கி விரிகிற மாதிரியான பயிற்சிகள் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 25 நிமிடங்கள் பண்ணணும். உணவுகள் எப்படி சாப்பிடுறது? ஆரோக்கியமான, அதே நேரத்தில் சுவையான உணவுகளை சாப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. சுவையான உணவுகள் சத்தான உணவுகளாக இருக்கணும்ன்றது மிக மிக அவசியமானது. காலை உணவை சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய தயாரிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடிச்ச உடனே பசியே இல்லாம பண்ணிடுது. காலை உணவை சாப்பிட முடியாம செய்கின்ற தயாரிப்புகள் நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருந்துட்டு இருக்கு. இதப்போ ஒரு உணவே நம்ம சாப்பிடாம ஒரு ப்ராடக்ட் மட்டுமே எடுத்துட்டு உடல் எடையை குறைக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டும் பொழுது மற்ற நண்பர்கள்லாம் சாப்பிட்றாங்க, நம்மளால சாப்பிட முடியலையேன்ற ஒரு ஏக்கமே உடல் மனச்சோர்வை ஏற்படுத்தும். அந்த வகையில நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய ஹெல்த்தி வெயிட் லாஸ் கிட்ட பயன்படுத்துகின்ற அன்பர்களுக்கு எவ்விதமான தடையும் இல்லை. ஆரோக்கியமான சுவையான உணவுகளை பசி எடுக்கும் பொழுது நன்றாக மென்று சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம்ல மட்டும் ஏதாவது காய்கறிகள் எப்படிப்பட்ட காய்கறிகள், கொய்யாக்காயா இருக்கலாம், வெள்ளரிக்காயா இருக்கலாம், மாதுளையா இருக்கலாம், இது போன்ற காய்கறிகளை நன்றாக மென்று சாப்பிடுறது ஆரோக்கியமான ஒரு பழக்கமாக இருக்கும். சின்ன சின்ன பயிற்சிகளோடு இது போன்ற தயாரிப்புகளை எடுத்துக்கலாம். இந்த ஸ்லிம் ஃபிட் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த வகையில ரத்தத்தை சுத்தப்படுத்துறது மட்டுமல்ல, அந்த கொழுப்புகளை உடம்புல சேருகின்ற அந்த தன்மையை அந்த குறைக்கின்றது, கரைக்கின்றது. அப்ப இதுதான் நமக்கு தேவை. இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கும் பொழுது பயன்படுத்திய முதல் மாதத்துக்குள்ள ஒரு பாட்டில்ங்கிறது ஒரு மாதத்திற்கானது. இந்த ஒரு மாதம் ஒரு பாட்டில் கம்ப்ளீட் ஆகும் போது எடை குறைதோ இல்லையோ உடம்பு கொஞ்சம் லேசா இருக்கிற மாதிரி ஒரு உற்சாகம், ஒரு ஃப்ரீனஸ் நமக்கு கிடைக்கும். 2-3 மாதங்கள் இறுதியில உடல் எடை ஒரு 6 to 9 கிலோ வரைக்கும் குறைவதை, ஆரோக்கியமாக குறைவதை கண்கூடாக காணலாம். அதே நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி, குறைந்த எடை மீண்டும் கூடாது. பயிற்சிகளை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லிம் ஃபிட் ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், மார்னிங் ஃபுட் எடுத்ததுக்கு பிறகு என்ன சாப்பிடலாம்? ஸ்லிம் ஃபிட் ஃபேட் பர்னர் ஒரு பவுடர். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்க.